நம்ம லைஃப்ல நிறைய ஸ்பெஷலான கப்பல்ஸ் இருப்பாங்க. சில பேரை பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இந்த மாதிரி வாழ மாட்டோமா அப்படின்னு. அப்படி நான் பார்த்து ரசிச்ச ஒரு கப்பல் கிட்ட இருந்து தான் இந்த லெட்டர் வந்திருக்கு. சில இடத்துல இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க அதை பேலன்ஸ் பண்ண மாட்றாங்க, அவங்க நல்லா பண்றாங்க, இவங்க இதை பேலன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசுவோம். ஆனா நான் பார்த்ததுல என் லைஃப்ல ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கப்பல் இவங்க. இவங்களோட லைஃப் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஃபேவரட். அவங்க கதையை இப்போ உங்களுக்கு சொல்றேன். இதுல யாரு யாருக்கு தேங்க்ஸ் சொல்றா, எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இது சாரி அண்ட் தேங்க்ஸ். ஸ்டே வித் ரேடியோ 15 வித் மீ ராகவி. ஹே ராகவி, நான் என்னோட மாமாக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். +1 படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்தேன். வீராசாமி ஸ்ட்ரீட், சவுகார்பேட்ல. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது காதர் தினத்துல வர ஹீரோ மாதிரி இருந்தான். டைப்ரைட்டிங் கிளாஸ்ல அவர் மார்னிங் பேட்ச், நான் ஆஃப்டர்நூன் பேட்ச். அவனோட பேட்ச் முடிஞ்சு போகும்போது நான் வருவேன், அவன் என்ன பார்ப்பான். ஒரே ஸ்ட்ரீட் தான், ஸோ எல்லாருமே எங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா கிண்டல் பண்ணாலும் நாங்க ரெண்டு பேரும் பெருசா பேசிக்க மாட்டோம். ஜஸ்ட் ஒரு சைலண்ட் கனெக்ஷன் எங்களுக்குள்ள, அவ்வளோதான். +2 போர்டு எக்ஸாம் டைம்ல தான் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அப்போதான் டெக்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். 2005ல ஆரம்பிச்ச அந்த கனெக்ஷன் 2025ல 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவோட 28th ஆனிவர்சரி வந்துச்சு. அவர் என்ன இன்வைட் பண்ணியிருந்தாரு. அப்ப கூட நாங்க லவ் சொல்லிக்கல. நான் அவங்க அம்மாக்கு கிஃப்ட் ஏதாச்சும் கொடுக்கலான்னு சாரி எடுத்துட்டு போனேன். சடன்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். சொல்லாம சொல்லனா மாதிரி ஒரு மூமெண்ட் எங்க ரெண்டு பேர் லைஃப்லயும். அதுதான் இப்பவும் மறக்கவே முடியாது. இன்னைக்கும் அந்த சாரி கட்டின போட்டோ அவங்க அம்மா டிபில இருக்கு. ரெண்டு பேருக்குமே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஆனா அதர் கேஸ்ட் செட் ஆகுமா அப்படின்னு ஒரு பயம் எங்க ரெண்டு பேருக்குள்ள. ஸோ ரெண்டு பேருமே சொல்லிக்கல. ஆனா எங்களை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே நீங்க தான் பேர், நீங்க தான் பெஸ்ட் பேர்னு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் நம்ம லவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. அவன் ரொம்ப கேரிங். என்னை பொறுத்த வரைக்கும் அவனை மாதிரி லவ் யாராலையுமே பண்ண முடியாது. என்ன காலேஜ்ல ட்ராப் பண்றதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பைக் வாங்கிட்டு வருவான். ஆனா அது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு லோன்ல பேஷன் ப்ரோ எடுத்து என்னை கூட்டிட்டு போவாரு. இப்ப கூட அந்த பைக் வாசல்ல தான் நிக்குது. இன்னொரு நாள் எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாரு. ஜிமிக்கி, நெக்லஸ், பிரேஸ்லெட், இப்படி எல்லாமே ஸ்டோன் வச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதோட பிரைஸ் 1000 இருக்கும். அப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவன் எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்வான். அப்புறம் ஒரு நாள் ரெண்டு வீட்லயும் தெரிஞ்சிடுச்சு ப்ராப்ளம்ஸ். ஃபைனலி நாங்க ரெண்டு பேருமே பேசாம இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். என்னோட அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நானும் சைலண்ட் ஆகிட்டேன். ரெண்டு அலையன்ஸ் வந்துச்சு. ஆனா என்னால அக்செப்ட் பண்ண முடியல, வேணாம்னு சொல்லிட்டேன். எல்லாமே அவனுக்காக தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், கசின் எல்லாருமே எங்க லவ்க்காக கன்வின்ஸ் பண்ணாங்க. ரெண்டு வீட்லயுமே ஸ்ட்ரகிள். ஃபைனலி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸோட மேரேஜ் பண்ணோம். மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் தான் அவன் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னான். என்கேஜ்மெண்ட்ல கூட போட்டோ எடுக்க மேல கை போட சொன்னா தயங்கி தயங்கி தான் மேல கை போட்டான். சர்ச்ல இருந்து வெளியே வரும்போது தான் கையை பிடிச்சு லவ் யூவே சொன்னான். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த மொமெண்ட். லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. அவரோட பர்த்டே வந்துச்சு. அதை நான் சர்ப்ரைஸா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். 2005ல அவரோட பர்த்டேக்கு நான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். ரோஸ், சாக்லேட், இப்படி எதுவா இருந்தாலுமே என்னால முடிஞ்ச கிஃப்ட் அவனுக்கு நான் கொடுத்துருவேன். அப்படியே 2025 வரைக்கும் ஒரு பர்த்டே கூட மிஸ் பண்ணல. என்னால முடிஞ்ச கிஃப்ட் அவனுக்காக நான் கொடுத்துட்டே இருக்கேன் இப்ப வரைக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாருமே எங்களை அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் எனக்கு சப்போர்ட்டா இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். நானும் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கேன். 6 இயர்ஸ் அப்புறம் கிட்ஸ் வந்தாங்க. எங்க லைஃப் இன்னும் அழகா மாறிடுச்சு. வினோத் என் லைஃப்ல இல்லைன்னா நான் இப்போ இவ்வளோ ஃப்ரீடமா இருந்திருக்கவே மாட்டேன். நானே ராஜா நானே மந்திரி மாதிரி ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு அவரு. இவ பண்ணா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு என் வினோத்துக்கு என் மேல அவ்வளோ நம்பிக்கை. எங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருந்தது கிடையாது. நெகட்டிவிட்டியை நாங்க ஷேர் பண்ணவே மாட்டோம். இப்ப வரைக்கும் நாங்க ஷேர் பண்ணதில்லை. ஹாப்பி மொமெண்ட்ஸ் மட்டும் தான் நாங்க எங்களுக்குள்ள ஷேர் பண்ணுவோம். அப்படி ஒரு பாசிட்டிவ் கப்பல் நாங்க. ஃபைனலி இந்த ஷோ மூலமா நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். ஐ எம் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் வித் யூ அமுல் பேபி, ஃபார் எவர் அண்ட் ஆல்வேஸ். இந்த லெட்டரை படிக்கும்போது
நிறைய இடத்துல அவன் சொல்லியிருந்தாங்க, நிறைய இடத்துல அவரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த மிக்ஸ்டு ஃபீலிங், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், 2005ல இருந்து 2025 வரைக்கும் அவங்களோட அந்த லவ் ஜேர்னி ரொம்ப அழகாவே இருந்திருக்கு அவங்க லைஃப்ல. இன்னமும் அவங்க லைஃப் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நாங்க எங்க மூலியமா கங்க்ராச்சுலேஷன் சொல்றோம். அண்ட் லைஃப்ல எத்தனை பேர் இந்த மாதிரி சக்சஸா இருக்காங்க? லவ்வை சொல்லிக்காம ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணி அடுத்த 6 வருஷத்துல 2 குழந்தைகள், லைஃப் அவ்வளோ அழகா பேலன்ஸ் பண்ணி இப்ப வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இவ்வளோ கியூட்டான கப்புள்ஸா எல்லாருமே இன்ஸ்பைரிங்கா இருக்கிற அளவுக்கு எத்தனை பேரால வாழ்ந்து காட்ட முடியும்? அண்ட் அவங்க சொல்லியிருக்கிறது சாரியும் இல்லை, பெருசா தேங்க்ஸும் இல்லை. அதுக்கு பதில் ஐ எம் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் வித் யூ அமுல் பேபி ஃபார் எவர் அண்ட் ஆல்வேஸ் அப்படின்னு ரொம்ப அழகா செல்லமா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அழகான கப்பல், இன்ஸ்பைரிங்கான கப்பல்ஸோட ஸ்டோரிஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்குமே சொல்லும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இது சாரி அண்ட் தேங்க்ஸ். ஸ்டே வித் ரேடியோ 15 வித் மீ ராகவி.